செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 32ஆம் நாள் இன்று அதிகாலை 8 மணிக்கு யாழ் நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் உட்பட வைத்தியர்களான கஜிஹரன், வித்தகன், விதுரன் போன்றவர்களும் வைத்தியர்களாகவும், அத்தோடு யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமன்றி பிரதேச சபை ஊழியர்கள், சோக்கோ போலீசார் போன்றவர்களும் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டதுடன் இன்று மொத்தமாக 409 மனித எச்சங்கள் அகலப்பட்டிருக்கின்றன. அதோடு பிற பொருட்களாக 3 பொருட்கள் எடுக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், ஒரு இரும்பு வடிவிலான பெரிய வட்ட வடிவான ஒரு பொருள் ஒன்று இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆய்வின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். ஆணிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன பிற பொருட்களில். அத்தோடு கருப்பு நிறத்திலான பாசி மணிகளும் புறப்பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 பொருட்களும் புறப்பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்பணி பதிவுகளை சிஐடியினரும் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3ஆம் கட்டத்திற்கு ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் இந்த அகழ்பணி ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்று ஆக கூடுதலான மனித எச்சங்கள், மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு 19 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுடையது என்று சொன்னால் ஒரு 3-4 பேருடையது சிறுவர்களுடையது என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆம், 3 எண்பு தொகுதிகள் முழு மனித எண்பு தொகுதிகளும் இல்லாமல் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன.